வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வேளாண்மையில் வெற்றி பெற கையாள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்து பல்வேறு தகவல்களை வேளாண் பெருமக்களாகிய உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். குறிப்பாக மண் பரிசோதனையின் முக்கியத்துவம், முன்னோடி விவசாயத்தின் அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளுதல், வேளாண் ரீதியிலான புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயிற்சிகள் கண்டுணர் சுற்றுலா வழி அறிந்து கொள்ளுதல், களை நிர்வாகம், உர நிர்வாகம், பூச்சிநோய் மேலாண்மை முறைகள், நீர் பராமரிப்பு, சந்தைப்படுத்துதல் வழி தகவல்களை புரிந்து கொள்ளுதல், லாபகரமான பயிர் ஈடுபாடு, கூலி தொழிலாளர்களை குறைக்கும் விதமாக இயந்திரங்களை பயன்படுத்துதல் போன்ற பல்வேறு தகவல்களையும் விவசாயிகளுக்கு நேரலை வாயிலாக தெரியப்படுத்துவதற்காக தற்போது நமது நிலையத்தில் ஆர்வமுடன் எனக்கு முன்னால் காத்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வு பெற்ற வேளாண்மை துணை இயக்குனர் ஆர் அருள்மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வேளாண்மை துறையில எத்தனை வருஷத்த பணி ஈடுபாடு? நான் 33 வருட காலங்கள் வேளாண்மை துறையில பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கிறேன். உங்கள் பணி காலகட்டத்தில் குமரி மாவட்ட வேளாண்மையில பயிர்கள் ஈடுபாடு அப்படின்னா என்னென்ன மையான பயிர்கள் இருந்தது? விவசாயிகள்கிட்ட செழிப்பு எப்படி இருந்தது? எங்க காலகட்டத்தில் குறிப்பா சொல்ல வேணும்னா, பொன்மணி சாகுபடியை அன்னைக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தது எங்களுடைய காலகட்டம். பொன்மணி எங்கள் கண்மணி. அன்றைய காலகட்டத்திலே நம்ம நாஞ்சநாடு என்று சொல்லக்கூடிய புதப்பாண்டி வட்டாரத்திலே மிக அதிக பரப்பளவிலே பொன்மணியை சாகுபடி செய்வதற்கு ஒரு அயராத உழைப்பின் காரணமாக எல்லா இடங்களிலும் இந்த பரவி பெறுகிறதுக்கு ஒரு முன்னேற்பாடான ஒரு ஏற்பாடுகளை அன்றைக்கு செய்தோம். பொன்மணி ரகத்தினுடைய சிறப்பு என்ன? பொன்மணி ரகத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, அதுல மாவு சத்து கூடுதல். இன்றைக்கு அரிசியில இன்றைக்கு நம்ம பயன்படுத்தி வரக்கூடிய இட்லி, தோசை இதுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மாவு சத்து தரக்கூடிய ஒரு அரிசின்னு சொன்னா நம்ம பொன்மணி தான். இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் உள்ள தாய்மார்கள் மட்டும் இல்ல, நம்ம மாநிலத்திலே எங்கு போனாலும் செங்கல்பட்டு அரிசி அல்லது இந்த பொன்மணி தோசை அரிசி அல்லது இட்லி அரிசின்னு வாங்குறதெல்லாம் இதே பொன்மணி அரிசி தான். அப்ப 50-16 அதுக்கு சமமான நிலையில இருக்குதுங்கிறீங்க? ஆமா. ஒரு விவசாயி வேளாண்மையில வெற்றி பெறணும் அப்படின்னா அவருடைய யுக்திகள் எப்படி இருக்கணுங்கிறீங்க? இன்றைய காலகட்டத்தில் ஒரு முன்னோடியான ஒரு சிந்தனை வேணும். பழமையும் புதுமையும் சேர்ந்து சந்தைப்படுத்துதல்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு எடுத்து நம்ம மேற்கொண்டு சந்தைப்படுத்தலா இருந்தாலும் கூட அவருடைய அணுகுமுறை வெற்றி பெறணும்னா மண் தேர்வு இருக்கணும், நிலத்தேர்வுல கவனம் இருக்கணும், உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, அதுல எல்லாம் இந்த மாதிரி அதுல நம்ம மண் ஆய்வு செய்வதில் இருந்து எல்லாம் படிப்படியாக செய்து வெற்றிகரமாக கொண்டு போனா ஒரு என்ன சொல்றது, ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு அணுகுமுறையில கொண்டு போகணும். மண் பரிசோதனை அவசியமா? கண்டிப்பாக அவசியம். மனிதனுக்கு எப்படி ஒரு ரத்தத்தை நம்ம டெஸ்ட் பண்றோமோ அது மாதிரி மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்கின்றன, என்ன சத்துக்கள் எவ்வளவு குறைபாடு உள்ளது, என்ன சத்துக்கள் போட்டா அதை நிவர்த்தி செய்யலாம், என்ன மண் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது, அமில நிலையா கார நிலையா, இதெல்லாம் எப்படி செய்வது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் தான் மண் ஆய்வு செய்யறது. சரி, மண் பரிசோதனையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய நீங்க ஒரு விவசாயி மண் பரிசோதனை செய்யணும்னா அதுக்கேற்ற காலகட்டம் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குமே, அதை ஒண்ணு தெளிவுபடுத்துங்க. பொதுவா நம்ம அந்த 2வது சாகுபடி செய்து முடிச்ச பிறகு கோடை காலத்துல மண் எடுத்து அதை நம்ம ஆய்வகத்துக்கு கொடுத்து அந்த மண் மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்தோம்னு சொன்னா வருகிற சாகுபடி காலங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். சரி, மண் எடுக்கணும்ட்டீங்க, இன்ன இடத்துலதான் எடுக்கணும் அப்படின்னு கூட சில வரையறை இருக்கு. இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம நெல் பயிர் நீங்க சாகுபடி செய்யற ஒரு விவசாயம்னா வரப்பு ஓரங்கள்ல உள்ள பயிர் செழிப்பா இருக்கும். கேட்டீங்களா? என்ன ஒண்ணு சில காலகட்டங்கள்ல நடு வயல்ல உரத்தை கொண்டு தட்டி வச்சிருப்பாங்க. அந்த சுற்றி உள்ள பயிரை பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கும். சோ அந்த மாதிரி இடங்களை நீங்க தவிர்த்துட்டு அது போக உள்ள இடங்களை எடுத்து அது போக உள்ள இடங்கள்லங்கிறீங்களா? நிழல் அடிபாடுல வேண்டாம், தண்ணீர் கெட்டு உள்ள இடத்துல அங்கேயே வேண்டாம். அது அதெல்லாம் தவிர்த்துட்டு மற்றபடி ஒரு இடங்களை மார்க் பண்ணிட்டு அதுல எடுத்து அதை நீங்க இந்த கோட்டரிங் மெத்தட் வடிவத்துல வட்ட வடிவத்துல போட்டுட்டு அதை எடுத்து குறைச்சு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நீங்க மண்ணை கொடுத்தீங்கன்னா போதும்.
அதாவது குரங்கு வடைய பங்கு வச்சு சரி சார். இந்த மாதிரி மண் பரிசோதனை செய்யறதுனால வரக்கூடிய பருவத்தில் அவருக்கு பொருளாதார இழப்பு உர ரீதியா தவிர்க்கப்படுங்கிறீங்க. இல்ல கூடுதலாக உரம் போட்டா நமக்கு நம்ம கையில இருக்கிற காசு விரயம் தானே. தேவையான அளவுக்கு தேவையான சமயத்துல போடுறதா ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறை. சரி, இந்த மாதிரியான அணுகுமுறையை நான் அன்னைக்கு பணி செய்யக்கூடிய நிலையில செய்து வழிகாட்டினதுனால சில விவசாயிகள் வெற்றியாளரா வலம் வந்திருக்காங்க. அவங்கள என்னால குறிப்பிட முடியும்னு ஒரு சில விவசாயிகளை கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தூரங்காடு சண்புசேகர பிள்ளை, வர்க்கத்தட்டு தங்கப்பன், நம்ம மீனாட்சி சுந்தரம், அழகுபுரத்துல பாத்தீங்கன்னா ஹென்றி, இவங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தே நாங்க உருவாக்கி கொண்டு வந்த ஒரு முன்னேறியான ஒரு விவசாயிகள். லாபகரமான சாகுபடிக்கு அனுபவம் முக்கியங்கிறீங்களா, பயிற்சி தான் முக்கியங்கிறீங்க? அனுபவம் பயிற்சியும் தேவை. உங்களுடைய காலகட்டத்துல வேளாண் ரீதியான பயிற்சியில நான் அவ்வளவு தூராத இடங்களுக்கும் கூட சில விவசாயிகளை கூட்டிட்டு கண்டுணர் சுற்றுலாமாய் கூட்டிட்டு போய் கணிசமான வரும் நாட்கள்ல மகசூலுக்கு அடித்தளம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். நம்ம ஒரிசா மாநிலத்துல நம்ம இந்த பொன்மணிக்கு கட்டாக்குல வந்து இந்த பொன்மணி உற்பத்தியான இடமே அங்கதான். அங்க வந்து விவசாயிகளை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு அங்குள்ள கால சூழ்நிலைகள் எப்படி பயிர் சாகுபடி செய்யறாங்கன்றதெல்லாம் நேரடியாகவே கூட்டி கொண்டு காட்டி கொடுத்திருக்கிறோம். அப்ப வரும்போது போக்குவரத்துல அல்லது புகை வண்டியில திரும்பி வரும்போது உங்களுடைய கலந்தாய்வே அந்த பயிர் சார்ந்தா இருந்திருக்கும் போது. கண்டிப்பா எங்களுடைய பேச்சு மூச்சு எல்லாம் அதுதான் இருந்தது. அதனுடைய தாக்கம் உடனடியா வெற்றி கிடைச்சதா காலதாமதம்? இப்போதும் கிடைச்சிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடியே அது தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்கு. பயிற்சின்றது ஒரு தொடர்ச்சியான ஒரு அனுபவம். சரி சார், ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வயல்வெளி பள்ளி அப்படிங்கிற அடிப்படையில காலை வேளையில விவசாயிகள் கையில ஒரு நோட்டும் பெண்ணும் கொடுத்து மகளிர் விவசாயியும் முன்னோடி விவசாயிகள் அறிமுகமில்லாத அப்பந்தான் அடியெடுத்து வைத்த விவசாயிகள்னு வயல் மேட்டில் கூட்டிட்டு போய் ஒவ்வொரு பூச்சியையும் காட்டி பொருளாதார சேத நிலைக்கு அப்பாற்பட்டு இருந்தாதான் மருந்தடிக்க வேண்டிய தன்மை இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இன்னைக்கு அது நடைமுறையில் இருக்கு. அன்னைக்கு அது எந்த அளவுல வெற்றியை கொடுத்தது? இல்ல ரொம்ப நல்ல வெற்றி. என்ன முதல்ல வந்து நமக்கு என்ன ஒரு கண்ணோட்டம் இருந்துன்னு சொன்னா, பூச்சியை கண்ட உடனே மருந்தடிக்கணும். அன்னைக்கு இருந்தது. அந்த நிலையை மாற்றுறதுக்கு தான் வயல்வெளி பள்ளி ரொம்ப ஒரு ஏற்பாடா இருந்தது. பூச்சியில வந்து நமக்கு 2 விதமான பூச்சி இருக்கு. நன்மை தரக்கூடிய பூச்சி, நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சி. இந்த நன்மை தரக்கூடிய பூச்சி என்ன செய்யுதுன்னா, அந்த தீங்கு தரக்கூடிய பூச்சியை சாப்பிட்டுறது. நன்மை தரும் பூச்சி அதிகமா இருந்தா மருந்து அடிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை அன்னைக்கு கொண்டு வந்தோம். விவசாயிகளை ஒரு டிராயிங் ஆசிரியரா மாத்தினீங்க. விவசாயிகளா வந்து அவங்க இதெல்லாம் நமக்கு நண்பன், இந்த பூச்சியெல்லாம் நமக்கு நண்பன், இவங்க நமக்கு வயலுக்கு தேவை என்ற ஒரு கால இத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பூச்சியை வயல்ல எங்க இருக்குது, அது எத்தனை இருக்கும், எந்த பாகத்துல இருக்கும்னு எல்லாமே நேரடியா வயலுக்குள்ளே அவங்களை கூட்டிட்டு போய் காட்டுறதா வயல்வெளி பள்ளி. சரி சார், இன்னைக்கு அந்த நடைமுறைகள் வந்து அந்தந்த மாதிரியான பூச்சிகள், நன்மை தரும் பூச்சிகள் நிறைய இருக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அல்லது ரசாயன தாக்கத்தினால அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கடுமையா இருக்குங்க? இல்ல, நன்மை தரக்கூடிய பூச்சிகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காலகட்டங்களை பாத்தீங்கன்னா மருந்து அடிக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு காலத்துல இருந்த அளவுக்கு அப்படியா இன்னைக்கு இல்ல. ஏன்னா சொன்னா உடனே யோசிக்கிறாங்க, மருந்து அடிக்கணுமான்னு யோசிக்கிறாங்க. அதுல என்ன இழப்புகள் வரும், அப்ப இவ்வளவு இழப்புகள் வந்து ஒரு மருந்து அடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு நமக்கு நன்மை தரும் பூச்சி ஏதாவது இருக்கா, அதுக்கு ஏதாவது வழிபடலாமா? அப்ப அதுக்கு வந்து ஓரளவுக்கு வேளாண் துறை, தோட்டக்கலை துறை, மத்திய அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே ஊக்கம் கொடுத்ததுதான் ஒரு காரணம் அப்படின்னு உங்களால் சொல்ல? கண்டிப்பா இந்த திட்டங்களை கொண்டு வந்து நம்ம விவசாயத்தை எடுத்துட்டு போறதுதானே எங்க நோக்கமே. விவசாயி கையில கிடைக்க வைக்கிறது தான் எங்க நோக்கம். அவங்கள அறிவுபூர்வமா சிந்திக்க வைக்கிறது ஒரு நோக்கம். சரி சார், நெல் தென்னை சாகுபடி நுணுக்கங்கள் அப்படின்னு இந்த இடத்துல விவசாயிகளுக்கு என்ன கருத்தை பிரதிபலிக்க விரும்புறீங்க? நெல் வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து சுமார் ஒரு 50,000 ஹெக்டேர் கிட்ட நம்ம மாவட்டத்துல இருந்தது. இன்னைக்கு குறைஞ்சு 5,600 ஹெக்டேர். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? காரணம் வளர்ச்சி தான். நம்ம மாவட்டம் வந்து அன்னைக்கு இருந்த நிலைமையோட நல்ல வளர்ச்சி, நிறைய கட்டடங்கள், புதிய புதிய கட்டடங்கள் வந்திருக்கிறது, 4 வழி சாலைகள் வந்திருக்கிறது, ரயில்வே ட்ராக் வந்திருக்கு, மருத்துவமனைகள் வந்திருக்கு, பள்ளிக்கூடங்கள் வந்திருக்கு, எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கு. இல்ல, இந்த மாதிரி வந்தாலும் கூட அன்னைக்கு 30,000 ஹெக்டேர்ல எடுத்த ஒரு உற்பத்தி திறனை நாங்க இன்னைக்கு 5,000 ஹெக்டேர்ல எடுக்கக்கூடிய அளவுக்கு விவசாயிகளை வளப்படுத்தி இருக்கோம்னு சொல்ல முடியுமா? இல்ல, விவசாயிகள் இன்னைக்கு வந்து உற்பத்தி திறன் கூடுதல் தான். அன்னைக்கு இருந்தோட உற்பத்தி திறன் கூடுதல் தான், இல்லைன்னு சொல்லல. அது வந்து நம்ம ஒத்துக்க வேண்டியதான். நீர் மேலாண்மை நுணுக்கங்கள் அப்படின்னு நீர் மேலாண்மைன்னு சொன்னாலே அன்னைக்கு வந்து என்ன சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, காய்ச்சலும் பாய்ச்சலும். நெல் பயிருக்கு தண்ணியே வேணும்,
ஆனா கொஞ்சம் காஞ்சியும் கிடைக்கும். அத விவசாயிகள் கை கொள்ளணும். அது இன்னைக்கும் அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒரேடியா தண்ணியை விட்டாலும் அது நெல் பயிர் நல்லா வராது. கொஞ்சம் ஒரு காய்வு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு ஒரு வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். சரி, உங்களுடைய காலகட்டத்துல குள அமைப்புகள், கால்வாய்கள் என்னளவுல ஒரு துப்புரவான நிலை இருந்தது, அதுவும் கூட விவசாயிகளுக்கு உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்றீங்களா, அல்லது அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பரவாயில்லங்கிறீங்களா? இல்ல, அன்னைக்கு பொதுப்பணித்துறை ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒத்துழைப்போட செய்வாங்க. எல்லா விவசாயிகளுக்கும் அந்த எல்லா புறவுலையும் ஒரு புறவு கமிட்டின்னு ஒன்னெல்லாம் வச்சிருந்தாங்க. சோ அதுல உள்ள கூடுதல் காவலாளிகளே நிறைய பேர் இருந்தாங்க. புறவு கமிட்டி ஒருத்தர் ஆக்கிரமிக்க போறாரு அப்படின்னா தகவலை கொடுத்து அந்த ஆக்கிரமிப்பை இல்லாமக்கூடிய தன்மை இருந்தது. அதெல்லாம் இருந்தது. உர மேலாண்மை பத்தி என்ன சொல்றீங்க? உரம் நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம யூரியா கூட வேப்ப புண்ணாக்கு கலந்து போட சொல்லுவோம். அது அன்னைக்கே உள்ள டெக்னாலஜி இன்னைக்கே இருக்கு. ஏன்னு சொன்னா இளம் பயிர்ல அதுக்கு ரொம்ப சாப்பாடு கொடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த தலைச்சத்தை கொடுக்கறதுக்காக இந்த யூரியா கோட்டிங் அந்த பரல்ல வர்றது மாதிரி யூரியா கூட வேப்ப புண்ணாக்கு நல்லா கலந்து சுமார் 5 கிலோ யூரியான்னு சொன்னா 1 கிலோ வேப்ப புண்ணாக்கு, நல்ல குவாலிட்டியான வேப்ப புண்ணாக்கு இருந்தா 1 கிலோ, இல்ல குவாலிட்டி கொஞ்சம் குறைவா இருக்குன்னா 2 கிலோ கூட சேர்த்துக்கலாம். வேப்ப புண்ணாக்கு கூட்டுறதுனால தப்பு இல்ல. சரி, இந்த மாதிரி வேப்ப புண்ணாக்கு போடுறதுனால பயிர்ல என்ன ஒரு எதிர்காலத்துல வளர்ந்து வரும்போது சில பிரளயங்களை தவிர்க்கலாம் இல்ல? வேப்ப புண்ணாக்குடைய வாசம் உங்களுக்கு வயல்வெளியில தெரிஞ்சாலே நிறைய பூச்சிகள் பறந்து வர்றது குறைஞ்சிரும். அந்த வேப்பத்தின் வீச்சு இருக்கும். அதெல்லாம் அந்த மனத்திலே பாதி பூச்சிகள் பெயரும். அது ஒரு விதமான பயிர் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. நோய் தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில என்ன நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, தவிர்க்கும் வழிமுறை, வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடவடிக்கை? நோய் பொதுவா பாத்தீங்கன்னா சீதோஷ்ண நிலையை பொறுத்தது. நம்ம இப்ப அந்த கன்னிப்பூ கும்பப்பூல போனீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாசம் ரொம்ப குளிர் இருந்துன்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு கூட மழை அந்த மாதிரியான ஒரு நிலை காணப்படுது. இப்போ பொடி போகும் அப்படிங்கறது எடுத்து ஒரு 18 நாள் 20 நாள் பயிர்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த இடத்துல விவசாயிகளுக்கு என்ன ஒரு ஆலோசனை கொடுக்கறீங்க கடந்த கால அனுபவ பிரகாரம்? இப்போ நீங்க பொதுவா பொடி போறவங்க ஒரு 40 நாளைக்கு தண்ணி கொடுக்காமலே கொண்டு வருவாங்க. ஆமா, இப்போ ஒரு 25 நாள் 30 நாள். ஆனா மழை பெய்யுத களையும் சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கா? என்னன்னா அது முடியாது. ஏன்னா நல்ல மழை, நம்ம மாவட்டத்துல நல்ல மழை பெய்திருக்கு. அதனால அங்கே சிறு சிறு களைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த களைகளை நீங்க தண்ணி விட்டு புடுங்கிறத விட இப்ப இந்த பொடியிலே புடுங்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சீக்கிரமா புடுங்கி எடுத்துடலாம். அதை லேசா பரண்டி விட்டது மாதிரி இருக்கும். அது பயிருக்கு வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். சரிங்க சார். அறுவடை கால நுட்பங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறுவடை வந்துடுச்சு, அறுவடை நெருங்கக்கூடிய காலகட்டம், என்ன மாதிரி நிலையில அந்த நெல்லை அறுவடை செய்யறதன் வழி உபரி தேவையற்ற நெல்மணிகள் உதிர்த்து போவதை தவிர்க்கலாங்கிறீங்க? அதாவது அறுவடை கால இது வர்றதுக்கு முன்னாடியே அந்த பயிர் ஒரு பாதி விளைச்சல் தாண்டின உடனே நம்ம வயல்ல ஊத்தங்கால் வச்சிருவாங்க. அது தண்ணீர் ரொம்ப குறைச்சு கொண்டு வந்துருவாங்க. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஈத்த பிறகு 20 நாள்னுவாங்க ஒரு பழமொழி. அதாவது பயிர் அதுவரை ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து இருக்கிறது, வலிமையா இருக்குது, வலுவிளக்குற தன்மையே அவங்களுக்கு தெரியும். சோ அதுல இருந்து ஒரு 2 வாரம் கரெக்டா பாத்துட்டாங்கன்னா இந்த மணிகள் உதிர்ந்து வயல்ல விழுறது ரொம்ப குறையும். நெல்மணியை கடிச்சு பார்க்கணுங்கிறாங்களா? கடக்குன்னு அது ஒரு தவணை உதாரணம். என்னொன்னு நல்ல தேர்ந்த விவசாயிகள் அதை ஒரு கரெக்டா அந்த 20 நாள் எடுத்துட்டாங்கன்னா அது உதிர்ந்து கீழே போறது ரொம்ப குறைஞ்சிடும். தற்போதைய நிலையில வேளாண்மை பணி அப்படிங்கிறது ஓய்வுக்கு பின்னாலேயும் உங்களுடைய தனி அனுபவம்ங்கிறது தொடருதா எப்படி? இல்ல, நமக்கு ரொம்ப பரிச்சயமான விவசாயிகள் இப்போ போன் பண்ணி கேட்பாங்க, அவங்ககிட்ட சொல்லிக்கிறதா பேசிக்கிறதா. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு சும்மா தென்னந்தோப்பு ஒன்று வச்சிருக்கிறேன், அதை பாக்குறேன். வீட்டுல காய்கறிகள் அந்த மாதிரி பழ சாகுபடி, பழம் நம்ம டிராகன் ஃப்ரூட் வீட்டுல வச்சு ஒண்ணு வளர்த்து நல்லா பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, இன்னொரு கேள்வி பிரகாரம் கூட உங்களை பத்தி கேள்விப்பட்டோம். போன்சாய் என்ன பெரிய மரத்தை தொட்டில வளர்க்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அது நம்ம டேபிள்ல கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த போன்சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை ஆண்டுகள்? 25 ஆண்டுகள் தாண்டின மரங்கள் எல்லாம் நான் வச்சிருக்கேன். என்ன மரம்னா அரச மரம், ஆலமரம், புளிய மரம், புன்னை மரம், நாவல் மரம், இவைகளை வச்சு நான் பராமரிச்சுட்டு வரேன்.
நிறைவான கருத்தா இளைஞர்கள் வேளாண்மை பக்கம் திரும்புற மாதிரி ஏதாவது ஆலோசனைகள்? இளைஞருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது ஒருங்கிணைந்து பழமையும் புதுமையும் சேர்த்து ஒரு விஞ்ஞான பூர்வமா கொண்டு போனா இளைஞர்கள் இந்த ஃபீல்டுல நல்ல ஷைன் பண்ணலாம். உதாரணமா அன்னைக்கு நம்ம மாவட்டத்துல இந்த நாட்டு சக்கு எண்ணெய் ரொம்ப கிடையாது. உருக்கெண்ணெய் வருது. இப்போ பாத்தீங்கன்னா நாட்டு சக்கு எண்ணெய் இங்கேயே கொப்பரையில இருந்து எடுக்கிறாங்க. அது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா நிறைய வளர்ந்துட்டு வருது. சரி, இதுல இன்னொரு முன்னேற்பாடா நீங்க பண்ணணும்னா உருக்கு எண்ணெய் தயாரிக்கலாம். அந்த தேங்காய் பால்ல தயாரிச்சீங்கன்னா அது நல்ல விலை போகுது. நீங்க ஒரு லிட்டருக்கு இன்னைக்கு 800 ரூபா வரை போகுது. நம்ம சிவனேனந்த பெருமாள் செய்து கொடுத்துட்டு இருக்கிறார். சிவனேனந்த பெருமாளா மீனாட்சி சுந்தரம்னு குறிப்பிட்ட நபர் இல்லாம நிறைய பேர் பண்றாங்க. இவரு அதுக்கு ஒரு முன்னோடி. ஏதாவது தகவல் வேணா அவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். சரிங்க சார், நிறைவான கருத்தா மத்திய அரசு திட்டங்கள் பத்தி என்ன சொல்றீங்க? மத்திய அரசுல PM கிசான் திட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு அருமையான திட்டம். ஆமா, அது 6000 ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்கறாங்க. அது அவங்க விவசாயிகளுக்கு ஒரு ஊக்கமான ஒரு திட்டம். ஏன்னா அந்த நடவு பணிகள் வயல் பணிகள் செய்யறதுக்கு நல்ல ஒரு திட்டம். அவங்களுக்கு ரூபாயா கையில கிடைக்கிறது ஒரு நல்ல திட்டம். அப்புறம் வேற என்ன திட்டம்? வேற பயிர் காப்பீட்டு திட்டம். பயிர் காப்பீட்டு இப்ப நம்ம மாவட்டத்துல சூறை காற்றுனால வாழைகள் நிறைய சேதம். சோ அந்த மாதிரி சேதங்கள் உள்ள சமயத்துல நம்ம பயிர் காப்பீடு செய்திருந்தா அந்த இழப்பீட நம்ம விவசாயி பெற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல. சரி, வேளாண்மையில விவசாயிகள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருந்துன்னா ட்ரோன் செயல்பாடு அப்படிங்கிற திட்ட பிரகாரம் நிறைய வளம் இருக்குங்கிறாங்க. ஆமா ஆமா, அதாவது நம்ம இயற்கை விதமா மருந்து அடிக்கிறதுக்கு இந்த ஒட்டுமொத்த அந்த புறவில் உள்ள எல்லா விவசாயிகளும் சேர்ந்து அந்த பயிர் தெளிக்கிறதுக்குள்ள கூலியை ரொம்ப குறைச்சிக்கலாம். சரிங்க சார், நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டனால இன்னும் கூட விவசாயிகள் நிறைய தகவல்களை சொல்றாங்களா. முன்னாள் துணை இயக்குனர் வேளாண்மை அப்படிங்கிற ரீதியில இன்னும் கூட நம்ம பல சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வராங்கன்னா உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். 9441 08591. தமிழ்ல கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நானே சொல்லிடுறேன். 94 9442108591 இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ளும் போது பதில்கள் சொல்ல தயார் தானே? அப்படி கண்டிப்பா தயாரா இருக்கு. இதுவரை வேளாண்மையில் வெற்றி பெற கையாள வேண்டிய அணுகுமுறைகள் குறித்த தகவல்களை முந்தைய வேளாண்மை துறை பணி அனுபவ ரீதியாகவும் தற்போதைய விவசாயி அப்படிங்கிற ரீதியிலும் அடுக்கடுக்கான உத்வேகமான பதில்களை சொல்லி விவசாயிகள் மகசூல் ரீதியாக வெற்றியடைய வழிகாட்டியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பரை சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி. இதுவரை வேளாண்மையில் வெற்றி பெற கையாள வேண்டிய அணுகுமுறைகள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் ஓய்வு பெற்ற வேளாண்மை துணை இயக்குனர் ராமன்புதூர் அருள்மோகன் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ், லாரன்ஸ் கென்னடி. இனி கேட்கலாம்.